ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் ப்ரான் தான் வாங்கிட்டு வந்தாங்க. என் பொண்ணுக்கு வேறு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக ப்ரான் வாங்கிட்டு வந்தார். சரி குழம்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். வேணாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். என் பொண்ணுக்கு வேறு எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும், அதே பண்ணிடலாம். அது கூட இதேமே பொரிச்சு அப்படி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை ரெடி ஓகே சொல்லிவிட்டு நமக்கும் வேலை கம்மியாகிடுச்சு. அதுக்காக நான் ப்ரானை க்ளீன் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு நம்ம மிளகாத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக பொரிஞ்சு வந்துடும். அப்படி இப்படி கிண்டி போட்டு எடுத்துட்டால் மட்டும் போதும், ஈஸியாக பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா அதே மாற்றி வச்சுக்கலாம். நான் அதே பேனில் தான் மற்ற எல்லாமே வதக்கிக்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் வேறு பேனில் எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். நான் அதே பேனில் தான் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா ஆனியன், கேப்சிகம், கேரட் இவ்வளோவுமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். எப்போவுமே கேபேஜ் எல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுறது நல்லது. ஏன்னா நேரமே போட்டு அது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இது அப்படியே இருக்கும், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ சாஸும் சோயா சாஸு இதோட ஃப்ளேவர் கொடுக்காக அது ரெண்டுமே நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். செம்ம ஈஸியாக 10 மினிட்ஸில் நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதையுமே நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம ப்ரான் பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையுமே இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான், ஈஸியாக நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எக்கு போட்டுக்கோங்க. நான் எக்கு ஒரு 4 எக்கு எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எப்போவுமே உப்பு போட்டு தான் நம்ம உப்பு எண்ணெயும் போட்டு தான் நம்ம இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துருக்கோம். ஏன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அதையுமே எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு அரிசி போட்டு சோறு போட்டு இதில் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. அப்படியே எடுத்து ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். பாருங்கள், நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே முட்டை லாஸ்ட்டாக தான் போடணும். நான் அப்படி தான் போடுவேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எக்குமே அதில் போட்டுக்கலாம். முட்டையும் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வேலையும் 10 மினிட்ஸில் முடிஞ்சிச்சு. எல்லாருமே சாப்பிட்றதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ப்ரான்னால என் பொண்ணு வேறு ரெடியாக இருக்கா சாப்பிட்றதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.